அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பானவர்களே, ஒரு நேரம் மனசை ரொம்ப நெகிழ்வடையக்கூடிய ஒரு செய்தி. ஒரு தோழரை, ஒரு சஹாபியை பார்த்து ரசூலுல்லாஹி சொல்றாங்க, இவர் ஒரு சொர்க்கவாசி. அப்ப இன்னொரு சஹாபி, அவருக்கு இவ்வளவு ஒரு பெரிய சான்ஸா, இவ்வளவு பெரிய வாய்ப்பா, இப்படி அவருக்கு அது கிடைச்சதுன்னு அவர் நான் ஃபாலோ பண்றேன் அப்படின்னு அவர் சிறப்பா செஞ்சுட்டார். ரசூலுல்லாஹி சொர்க்கவாசின்னு சொல்ற அளவுக்கு 2 நாள் 3 நாள் வாட்ச் பண்றாரு. நார்மல் நம்மள மாதிரி தான் தொழுகிறார், நம்மள மாதிரி தான் இபாத்து பண்றாரு, போறாரு வராரு, எதுவும் ஸ்பெஷலா இல்லையே. இவரா போய் அடுத்த நாள் கேட்கிறாரு, எப்பா நான் 3 நாள் அவனை வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், ரசூலுல்லாஹி உன்னை பார்த்து சொர்க்கவாசின்னு சொன்னாங்க, என்ன நீ சிறப்பா செய்யறேன்ன உடனே அந்த நபர் சொல்றாரு, நான் டெய்லி தூங்கும்போது இன்னைக்கு நம்ம யாரையும் தொந்தரவு படுத்தல, யாரையும் வாழ்க்கையும் கெடுக்கல, யாரையும் அவமானப்படுத்தல, யாரை பத்தியும் புறம் பேசிடல, யாரையும் ஹர்ட் பண்ணிடல அப்படின்னு நினைச்சு என்னை நானே கேள்வி கேட்டுக் கொண்டவனாக உறங்குவேன். ஒருவேளை இந்த பண்பினாலே எனக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுத்திருக்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே அந்த கேட்ட நபி தோழர் அழுதே விட்டாராம். அப்படிதான் தொடரல. ஒரு நாள் தூங்கும்போது இன்னைக்கு நம்மால் 4 பேர் நல்ல மாதிரி இருந்தாங்களான்னு பார்க்கணும், அல்ல நம்மால் 4 பேர் எந்த கெடுதி அடையலங்கிறத பார்க்கணுமே தவிர எப்போது நாவால் கரத்தால் யாருக்கும் தொல்லை தராத மக்களாக நாம் இருப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.